ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆனந்த் எடிட்ஸ். வாங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியூ பாருங்கள் காய்ஸ். கதைகளை பேசும் விழிய ப்ரீவியூ பார்த்து முடிச்சிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். சாங் சவுண்டை ஏன் கம்மி பண்ண உங்களுக்கு தெரியும். கார்பரேட் கிளைம் விழுந்துடும் ஃபுல் சாங் வச்சா. அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க அலெக்ஸ் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலெக்ஸ் மோஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்த ப்ரீசெட் லிங்க்கை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணோடனே இப்படி தான் வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த கரெக்டாக டெக்ஸ்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். நான் போன வீடியோவில் சொன்னேன் எஃபெக்டோட ப்ரீசெட் எப்படி பண்ணேன்னு. அந்த இதை பார்க்கலாம் வாங்க. எப்படி எஃபெக்ட் போடுறது, நீங்களாக ஓனாக எஃபெக்ட் எப்படி போடுறது இந்த ப்ரீசெட் இல்லாமல் கரெக்டாக நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி பண்ணியிருக்கணும் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒவ்வொன்றும் ஸ்லோவாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் புரியும் எந்தெந்த இதில் எந்தெந்த ரேஞ்சு கொடுத்துருக்கேன்னு. மெதுவாகவே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதில் ஆல்பாவில் மட்டும் -1 வச்சுருக்குங்க. அதில் +00 இருக்குது, அதில் -1 எழுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அது கலர் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் எந்த மாதிரி கலர் வச்சுக்கிட்டு வேணுமுன்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலரு எனக்கு பிடிக்கும், அதனால் க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஏதோ எல்லாம் நிறையா கலர் வச்சுருப்பேன். க்ரீன் கலர்னாலும் க்ரீன் கலர் வைக்கலாம். எந்த கலர் வேணுமானாலும் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இது அவுட்னு இருக்குது. இதில் நான் -100 100 வைக்கலாம், இல்லை எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம். அதாவது அந்த எஃபெக்டோட இதை பொறுத்து, ஆங்கிள் பொறுத்து. அது நான் 0ல் 0 வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இது மட்டும் +100 இருக்கட்டும். செகண்ட் இது 00ல் வச்சுருங்க. அவ்வளோதான், இந்த எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு எஃபெக்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு இதில் 0.46, இதில் பார்த்துக்குங்க. அப்படியே அவ்வளோதான், இந்த டெக்ஸ்டோட எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் எழுத்துக்களோட ஒட்டி இருக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக இருக்கணும்னு தோணுச்சுனாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி பார்க்க நல்லாயிருக்குன்னு நான் இந்த இதில் பார்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இந்த லேயர் நான் ப்ரீசெட்டில் இருக்கேன், அது அப்படியே இருக்கும். இல்லை தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் இம்போர்ட் கொடுக்குறேன். அதுக்கு தனி ப்ரீசெட்டாக இந்த லேயரை பண்ணிவிட்டு அடுத்து ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ அந்த எடிட் பண்ணுறவங்களுக்கோ, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவாக போடுறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி குரூப், அதாவது செகண்ட் இதில் கொடுத்துடணும். குரூப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஆகிரும். இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ அதை குரூப்பை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆட் எஃபெக்ட் போங்க. டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டு ஆட் எஃபெக்டில் போட்டு கோமோக்கின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோடனேயுமே க்ரீனில் இருக்கும், அதை பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி அந்த கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி, அந்த கரெக்டாக அந்த சின்ன இதுக்குள்ளே ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த இதுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதை மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. டைட்டில்ஸ் இருக்குது, அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத எனேபிள் பண்ணு, செகண்ட் இருக்கிறது வேணாம். செகண்ட் இருக்கிறது கட்டமாக வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது நார்மலாக அப்படியே ஃபோட்டோவோட ஒட்டி இருக்கிற மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட்டு இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க இந்த லேயரை. அப்படியே நான் ஏற்கனவே முன்னாடி எடிட் பண்ணிட்டேன் அந்த பக்கமெல்லாம். இந்த இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இல்லைன்னா டைம் இன்னும் ரொம்ப செகண்ட் ஆகும். அதனால் வீடியோ ரொம்ப வியூஸ் போகாது, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ நல்லா தெளிவாக புரியும். ரொம்பவும் சிம்பிளான வீடியோ, எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச வீடியோ இது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஃபோட்டோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குரூப் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுன்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணால் அங்கே +ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு
அடுத்து ஒரு ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அதே ஃபோனை இது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இப்போயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்படி ஆயிரும். அடுத்து அதே மாதிரி இழுத்துட்டு அங்கே வந்து பிட் மார்க் வச்சுருப்பேன். அது அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த பண்ணிக்கோங்க. பிட் மார்க் தாண்டினதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிட் மார்க் நான் இந்த பண்ணி வச்சுருப்பேன். இது அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற லேட் ஆகும். இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அதே லேயரை காப்பி பண்ணிக்கிட்டு அதை அங்கேயே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பிட் மார்க்குக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் இருக்குது கரெக்டாக. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு ஃபோட்டோ அடுத்து அப்படியே மாறி மாறி ஃபோட்டோ இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பாருங்கள். நான் அந்த எஃபெக்ட் ஆன் பண்ண போல ஃபோட்டோட ஆட் எஃபெக்ட் அந்த இதுக்கு இப்படி தான். அங்கிட்டு ஃபோட்டோ மாறினாலும் இந்த பக்கம் ஃபோட்டோ வந்துடும். அதனால் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ வந்துட்டு தெரியாத மாதிரிலாம் போகாது. அந்த எஃபெக்ட் அதுக்கு தான். இல்லை ஆட் பண்ணிக்கினாலும் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லை எடுத்து வேணான்னாலும் நார்மலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கினாலும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேயரை கரெக்டாக பிட் மார்க்கு ஏற்ற மாதிரி இந்த பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பிட் மார்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் வந்துட்டு இது டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கேங் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஃபோனில். அப்படி உங்கள் ஃபோனில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வீடியோ ப்ளே பண்ணால் அப்படி தான் வரும். நல்லாயிருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 18 செகண்டு தான். நல்லா ஒரு நீங்கள் 20-30 வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு 18 போதும் அப்படின்னு வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் தோணுதோ அவ்வளோ இது வச்சுக்கோங்க. 30 செகண்ட் வச்சுனாலும் வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த இப்படி வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தனியாக பிரித்து வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு மேலே லைட்டாக ஒட்டி இருந்தால் போதும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு உங்கள் பேர் சேஞ்ச் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட்டிங் பை ஆனந்த் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு உங்கள் எடிட்டிங் பேர் என்னவோ அதை வச்சுக்கோங்க. அடுத்து டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இதில் வந்து 4 இது இருக்குது. அது குவாலிட்டி வைஸு நான் வந்து 1080 ஹெச்டி குவாலிட்டி இதுதான் டவுன்லோட் பண்ணுவேன். இது வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ட்டு. இது வந்து லோவாக இல்லை மீடியமாக இல்லை ஃபுல்லாக அந்த இது 3ல் வந்துட்டு நான் ஃபுல் ஹெச்டி கொடுத்துட்றேன். நீங்கள் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதாவது 99 GB வரையும் நம்மளுக்கு வந்துட்டு அலைக் மோஷனில் அவைலபிள் ஹெச்டி. அதனால் நீங்கள் தாராளமாக எவ்வளோ ஹெச்டி வேணுமானாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. அப்படியே டவுன்லோட் ஆகும். இப்படி தான் கொஞ்சம் லோடு இங்கே எக்ஸ்பெண்ட் ஆகும் வீடியோ. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபரு, பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு. தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.